ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லோக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 4 WTC ஃபைனல். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜெயிச்சிட்டாங்க WTCயை. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் சாம்பியன்ஸ் அவங்க தான். அண்ட் இந்த வருஷம் வந்து 2025 வந்து ஒரு ஜிங்ஸ் பிரேக்கிங் இயராக தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட்லேயே வந்து ஒரு ஜிங்ஸ் பிரேக்கிங் இயராக தான் இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் ஃபுட்பாலில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட வந்து ஹாரி கேன் ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சிட்டாரு. PSG வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சிட்டாங்க. அண்டு இப்போ கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விராட் கோலி RCB வந்து கப் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 18 இயர்ஸ்க்கு அப்புறம். அண்டு இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 27 இயர்ஸ் கழிச்சு ஒரு ICC ட்ரோஃபி ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த வருஷமே வந்து ஒரு ஃபுல்லாக ஜிங்ஸ் பிரேக்கிங் ஏராக தான் இருந்திருக்கு ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டில். ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தலாம் நம்ம டே 4ல். ஸோ டே 4ல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. 69 மோர் ரன்ஸ் டு வின்னு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் காமாக தான் ஆடினாங்க இனிஷியலாக. அண்டு டெம்போ பவுமா வந்து அவுட் ஆயிட்டாரு டே ஸ்டார்டிங்லேயே. ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஷர் போட்டுச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய ப்ரெஷர் இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஸோ லைட்டாக ஒரு இது இருந்தது, ஒருவேளை ஆஸ்திரேலியா ஜெயிச்சுக்குவாங்களோ அப்படின்ற ஒரு இது. ஆனால் ஏடன் மார்க்கர் பார்த்தீங்கன்னா வந்து பிரில்லியண்ட்டாக ஆடிடுவார். அதுக்கப்புறம் டேவிட் பெட்டிங்கம் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து ஒரு 8 ரன்ஸ் அடிப்பார். அண்ட் பெட்டிங்கம் வந்து ஒரு 16 to 20 ரன்ஸ் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ 69 ரன்ஸ் தான் ரெக்வயர்டுன்றப்போ வந்து இந்த மாதிரி ரன்ஸ்லாம் கூட 8, 16, 20 ரன்ஸ்லாம் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏடன் மார்க்கரமும் வந்து சூப்பராக ஆடினார். அவர் பயங்கரமாக வந்து ஆடி செஞ்சுரி அடிச்சு, அதுவும் ஒரு ஃபைனலில் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து எப்பவுமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான கண்டிஷன் தான் எப்பவுமே. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து ஃபைனலில் பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமாக ஆடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து அவங்களால ஏடன் மார்க்கரம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஏடன் மார்க்கரம் அண்ட் டெம்போ பவுமாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா சூப்பர்பு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் லுங்கி நிக்கிடியும் வந்து சூப்பராக போட்டார். ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ரபாடா அண்ட் மார்க்கோ யான்சன், செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ரபாடா அண்ட் நிகிடி. ஸோ அதனால வந்து அவங்க போலிங் அட்டாக் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால அவங்க பேட்டிங்க்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ போலிங்கில் கிரியேட் பண்ண ப்ரெஷர் வந்து அவங்க வந்து பேட்டிங்லேயும் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஸோ நல்ல ஒரு விக்ட்ரி தான். ஏன்னா இந்த மாதிரி டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் ஃபைனலில். ஸோ அண்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சின்ன சின்ன டீம்ஸ் தான் வந்து ஆடி வந்து ஃபைனலுக்கு வந்தாங்கன்ட்டு. ஸோ சின்ன சின்ன டீம்ஸ் ஆடி வந்தாலும் வந்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலில் வந்து ஒரு ஜெயண்ட் டீம், அதுவும் வந்து ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் ஃபைனலில் வந்து எப்பவுமே தோக்காத ஒரு டீமு. எப்பவுமே தோக்காத டீம்னு சொல்ல முடியாது, லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஜெயிக்கிற ஒரு டீம். இப்போ ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாமல் டாமினேட் பண்ணி ஆடுற டீம் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ அவங்களே வந்து இவங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபைனலில். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்சதுனால வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருந்தது. லார்ட்ஸில் வந்து நிறைய சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேன்ஸ் ஃபுல்லாக ஒரு பாலுக்கும் வந்து சேர் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டாங்க ஸ்டேடியமில். ஸோ பயங்கரமாக வந்து இமோஷ்னலாகி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அண்டு கேசவ் மகாராஜ் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ பண்ணும்போதே வந்து அழுதுட்டாரு. ஸோ நம்ம கோலி வந்து எப்படி வந்து லாஸ்ட் பால் முடியறதுக்கு முன்னாடி வந்து அழுதாரோ அந்த மாதிரி வந்து கேசவ் மகாராஜ் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது கண்ணிலேருந்து தனியாக ஊற்றுது. ஸோ அது வந்து பயங்கர எமோஷ்னலான மூமெண்ட் எல்லா சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ்க்கும் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 27 இயர்ஸ் கழிச்சு வந்து ஒரு ICC ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வெல் பிளேட் சவுத் ஆஃப்ரிக்கா, மோர் டு கம், குட் லக். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் டெம்போ பவுமா வந்து இப்போ ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல போயிட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட லூஸ் பண்ணல கேப்டனா. ஸோ அவரோட கேப்டன்சியில வந்து இன்னும் ஒரு மேட்ச் கூட லூஸ் பண்ணல சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ பவுமா வந்து ஒரு பிரில்லியண்டான இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. 66 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவுமா ஒருவேளை ஏர்லி அவுட் ஆயிருந்தா வந்து இன்னும் ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கும். ஸோ பவுமா வந்து நின்று ஆடினதுனால ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் ஆடினதுனால வந்து ஜெயிச்சிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, ஒரு கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அண்ட் அவரோட இன்னிங்ஸ் வந்து எப்படின்னா அவர் இனிஷியலாகவே ட்ராப் பண்ணுவாங்க. ஸ்டீவ் ஸ்மித் வந்து ட்ராப் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் வேற பிடிச்சிக்கும் அவருக்கு. ஸோ கால் பிடிச்சிக்கிட்டே தான் வந்து ஆடுவார். ஸோ
டே 3ல வந்து ஃபுல்லாக கால் பிடிச்சிட்டு தான் ஆடுவார். ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்து ஒன்ஸ் அண்ட் டூஸ்லாம் வந்து ஓடுவார். எப்படியோ மேனேஜ் பண்ணி பவுண்டரிஸ்லாம் அடிச்சிடுவார். அந்த காலில் வந்து என்னதான் இன்ஜுரி இருந்தாலும் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருந்தாலும் வந்து எப்படியோ ஆடிடுவார். எப்படியோ ஆடி வந்து டே 4 வரைக்கும் கொண்டு போய் அண்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போயிடுவார். அவர் அவுட் ஆகும்போது வந்து ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருந்தாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு டெம்பா பவுமா. பிரில்லியன்ட் கேப்டன்சி அண்ட் பிரில்லியன்ட் பேட்டிங். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.